பூவே உனக்காகன்னு ஒரு படத்துல கல்யாண வீட்டுக்கு போய் தான் காதலிச்ச பொண்ணு இன்னொரு பையனை விரும்பிடுவா. சரி பரவாயில்ல, அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியா அமையட்டும்னு அவங்கள வாழ்த்தி பாடுற மாதிரி கதாநாயகன் போய் பாடுவான். பழனி பாரதி எழுதியிருப்பார். எப்படி வாழ்த்துவான் பாருங்க. இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். வேதம்னா 4 தானே, ரிக் யஜூர் சாமம் அதர்வனம், 4 வேதம் தான். 5வது ஒரு வேதத்தை வச்சுக்கோ, அதான்டா வாழ்க்கையில உன்னதத்தை கொடுக்கும் அப்படின்னார் பழனி பாரதி. அந்த 5வது வேதத்துக்கு பேரு காதல்னு சொன்னார். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். உன் வாழ்வில் சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும், 1000 1000 காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். அந்த காதல் செய்யற மனைவி கிடைச்சிட்டாங்கன்னா சொர்க்கம் வேற இல்லை.